எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் விரைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் காணலாம். காலை பிரார்த்தனை வசிக்கும். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பேச்சுக்களிலும் பார்வையிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. எண்ணத்தில் தொடர்ந்திருக்கலாம். நம்முடைய அக உலகில் நாம் நிலைத்திருக்கலாம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். புற சூழல் அகசூழல் பற்றிய உணர்வு உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுக்கங்கள், ஒரு சிறிதும் இல்லாத தளர்வான அசைவற்ற தன்மை. மூச்சின் மீது அழகான கவனம்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். மூச்சின் மீதான உணர்வுடன் கூடிய கவனத்தை கொண்டுதான் நாம் நம்முடைய அக உலகில் நம்முடைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். மூச்சு, கவனம், உணர்வு, இந்த மூன்றும் தான் அக உலகில் நம்மை நல்ல முறையில் நுழைத்து அங்கே நிலை பெற வைக்க உதவக்கூடிய கருவிகள் என்பதை உணர்ந்து கொள்ள. ஒவ்வொரு தியானத்தினுடைய தொடக்கமும் இந்த மூன்று கூறுகளை கொண்டுதான் அமைய வேண்டும் என்ற புரிதலோடு மூச்சின் மீது கவனம், அந்த கவனம் உணர்வுடன் கலந்ததாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு மூச்சையும் தவற விடாமல் கவனம், உணர்வால் அதனை சூழ்ந்து கொள்ளுங்கள். நாம ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். சாட்சி பாவனை என்ற நுட்பத்தை நம்முள் நிகழ்த்த வேண்டும். நம்முடைய மனதின் அடுக்குகள் தூய்மையாவதற்கான ஒரு செயல்முறையை நாம் தொடங்க வேண்டும். உள்ளம் புறமும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து
எந்த பதிலளிப்புகளும், விருப்பு வெறுப்புகளும், ஈடுபாடுகளும் இல்லாமல் ஆதரவை எதிர்ப்பு நிலைகளை மேற்கொள்ளாமல் வெறுமனே ஒரு பார்வையாளராக அவைகளை கவனித்தவர்களாக நாம் எண்ணங்கள் குறித்து, உடல் உணர்ச்சிகள் குறித்து, இன்னும் என்னென்ன நிகழ்கிறதோ அவைகள் குறித்து வெறுமனே நாம் நம்முடைய மேலோட்டமான கவனத்தை கொடுத்து மட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். சாட்சி பாகத்தை புரிதலோடு உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். அதிட்டானால உறுதியா இருந்தது.
அதிட்டானாவிலிருந்து கலந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திரும்ப. இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1. அந்த ஸ்கூல்லலாம் ஏமாத்துவோம் நம்ம ஆட்கள் தான். ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி ஏமாந்துட்டியா ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லுவான். பொதுவா வந்து ஃபூல், முட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு அதுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு அதிகம். அதனால சொல்றேன். எது நல்லதுன்னு தெரியாதவங்க முட்டாள், நல்லதுன்னு தெரிஞ்சும் அதை எடுத்துக்காம இருக்கிறவங்க முட்டாள், எது கெட்டதுன்னு தெரியாதவங்க முட்டாள், கெட்டதுன்னு தெரிஞ்சும் அதை விட முடியாம இருக்கிறவங்க முட்டாள், ஃபர்தரா அவங்களை அப்டேட் பண்ணிக்காம இருந்து பழைய ஒரு தன்மையில இருக்கிறது முட்டாள்தனம். சிந்திக்காம செயல்படுறது, அவசரத்துல ஒரு விஷயத்த செஞ்சா அதனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் முட்டாள்தனம். ஸோ இவங்களெல்லாம் வந்து முட்டாள்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்மளே பல நேரங்கள்ல அந்த மாதிரிலாம் இருக்கிறோம். அதனால ஏப்ரல் 1ங்கிறது வந்து ஒரு சங்கல்பத்துக்கான ஒரு நாளா நம்ம எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய முட்டாள்தனங்கள்ல இருந்து விலகி இருக்கணுன்ற ஒரு சங்கல்பத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைய உணர்ந்துக்கணும். தியானம் அப்படிங்கிற ஒரு செயல் ஒவ்வொரு முறையும் நாம செய்யும் போதும் இது நம்மளை முட்டாள்தனங்கள்ல இருந்து விடுவிக்குது. இந்த பயணம் வந்து இன்னும் முடியல, ஓரளவுக்கு நம்ம விலகி இருக்கிறோம். ஆனா இன்னும் சின்ன சின்னது அப்பப்போ அந்த முட்டாள்தனங்கள் நம்மளை சில நேரங்கள் முட்டாளாக்கிது. நம்ம வந்து ஸ்டெடியா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த முட்டாள்தனம் இல்ல, இந்த ஒரு ஏரியால இன்னும் நீ கிளியர் ஆகல அப்படின்னு தெளிவா சொல்லிடுது. ஸோ ஒவ்வொரு முறையுமே நாம வந்து அதுல இருந்து உயர்வு பெற்று அப்டேட் ஆகி முட்டாளா இல்லாம நம்மளே சில நேரங்களில் சொல்லிடுறோம் முட்டாள்தனமா முடிவு பண்ணிட்டு. எப்பெல்லாம் அதை சொல்லுவோம்? ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் சொல்லுவோம். அவசரப்படும் போதோ, கவலைப்படும் போதோ, பயப்படும் போது. ஸோ உணர்ச்சிகள் அப்படிங்கிறது தான் முட்டாள்தனங்களின் அடிப்படை. சமநிலையற்ற தன்மை முட்டாள்தனம். சமநிலைத்தன்மை தான் ஒரு மனித இயல்பு. அதனால இந்த ஏப்ரல் 1ங்கிற இந்த நாள்ல இந்த ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்துப்போம். நாம ஒவ்வொரு நாளுமே முட்டாள்தனங்கள்ல இருந்து விடுபட்டு சமநிலைத்தன்மை கொண்ட மனிதர்களாக, உணர்வின் அடிப்படையில் வாழக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த சங்கல்பத்தை நாம் மேற்கொள்வோம். அதே போல இந்த நாள் வந்து ஒரு வகுப்பு நடத்தணும், மக்களுக்கான இலவச தியானம். அதுல ஒரு விஷயம் நம்ம சொன்னோம். நம்ம எப்பெல்லாம் கண்ணை மூடி மனதினுடைய வெளி பாய்ச்சலை அடைத்து விட்டு நம்முடைய அகசூழலில் நிலை பெற்று இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனதின் மீது உயிரின் அந்த தூய்மை செறிவுமிக்க ஒளி விழும் என்று நாம் புரிந்து கொண்டோம். எந்த அளவுக்கு மனசுல அந்த உயிராற்றலுடைய தூய்மை பாய்கிறதோ அந்த அளவுக்கு மனசுல அந்த தூய்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.
சில நேரங்கள்ல நம்ம தூய்மை அடையக்கூடிய நிலையில அந்த வாழ்க்கையோட அனுபவம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நமக்கே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு புதுமையான ஃபீல் நமக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி அனுபவிச்சது இல்லையே, புதுசா இருக்கே. அது ஒரு விதமான கூச்ச உணர்வ, பய உணர்வ, அது என்னன்னே தெரியாத ஒரு நிலையை கூட ஏற்படுத்தும். அது வந்து ஒரு புது தூய்மை அடைந்த ஒரு உணர்வு. ஒரு ஸ்லோ டவுனை ஏற்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பழைய கார் வச்சிருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓட்டுவார். இப்போ ஒரு புது கார் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கவனமாயிடும். ஏன்னா யாரும் அந்த கார் மேல வந்து இடிச்சிடக்கூடாது, கோடு போட்டுறக்கூடாது. நம்ம ஸ்மூத்தா பார்த்து 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 செய்வோம். அதனால இந்த தூய்மை நிலைகளை நாம் அடைய 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 நமக்குள்ள ஒரு எக்ஸசிவ் கேர் இருக்கிற மாதிரியும், ஏதோ ஒரு கூச்ச உணர்வும், ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஃபீலும் சிலருக்கு வரலாம். இது தியானத்தினுடைய பயணத்துல ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை. அந்த மாதிரி மனநிலைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா, அதிகம் அதிகம் தியானிக்க வேண்டும். இன்னும் நாம் செயல்பட வேண்டும். நம்மளுடைய வழக்கமான வேலைகள்ல நம்ம தொடர்ந்து நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். எதுக்காக இன்னைக்கு அந்த விஷயத்த சொன்னேன்னா, நிறைய மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்க சொல்லக்கூடிய இந்த ரீசெண்டா சில கேள்விகள் கேட்டாங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நாளா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு சுணக்கம், தொய்வு ஏற்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுல ஒரு தயக்கம் ஏற்படுது. முன்னால அந்த தயக்கம் இல்லை, இப்ப திடீர்னு அந்த தயக்கம் ஏதோ ஒரு ஒரு குழப்ப நிலை மாதிரி இருக்கு. குழப்ப நிலை இல்லை, அது தூய்மையினுடைய அடுத்த நிலையை நாம் அடைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மையில நம்ம தொடரும் போது இன்னும் அந்த தூய்மை வந்து நமக்கு பழகிடும். அப்ப திரும்பவும் அந்த ஒரு ஃப்ளோ நமக்கு வந்துடும். அதுக்கு அடுத்து ஒரு நிலை வரணும். இப்படிதான் இப்போ நம்ம வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி ஒரு ஸ்கூல்ல படிப்போம். அதை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போய் சேருவோம். கொஞ்ச நாள் தயக்கமாவே இருக்கும். ஆனா யூகேஜில எப்படி இருந்திருப்போம், பயங்கரமா இருந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு மாசம் போயிடுச்சா, அப்படியே பழகிடும். இப்போ 10ஆம் கிளாஸ் முடிச்சிடுறோம், இன்னொரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்களா, அந்த சூழல் ஒரு ஆரம்ப நிலையில ஒரு தயக்கத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி காலேஜ், ஒரு புது கம்பெனிக்கு வேலைக்கு போறோம். காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்திருப்போம், பயங்கரமா இருந்திருக்கும். கம்பெனிக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு தொடக்கத்துல ஏற்படக்கூடிய ஒரு தயக்கம். ஒரு கம்பெனில ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேற ஒரு போஸ்ட்டுக்கு போவோம். அங்க அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும், அங்க உள்ள சிச்சுவேஷன்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றும். நம்ம நிலைகள்லயே அப்படிதான். நம்ம வந்து ஸ்டூடெண்டா இருக்கிறோம், கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஒரு தன்மை. பேரண்ட்ஸ் ஆயிட்டோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அடுத்து முதுமை அடைகிறோம். ஒவ்வொரு நிலையிலையுமே இந்த ஒரு தயக்கம், சுணக்கம், தொய்வு என்பது ஏற்படும். அதுவும் தியானத்தினுடைய பயணத்துல இது என்டையர்லி நம்ம அகநிலையில ஏற்படக்கூடிய நிலைகள். ஸோ அதனால இந்த மாதிரியான திடீர்னு வரக்கூடிய இந்த குழப்ப நிலைகளை நாம வந்து நெகட்டிவா பார்க்க கூடாது. இது ஒரு பாசிட்டிவான, ஒரு ப்ரொடக்டிவான ப்ராக்ரஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒரு புரிதல் மிகவும் முக்கியமான புரிதல். நாளை தியான வகுப்பு நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.